ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் டிராமாவோட 11th and 12th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு அர்லஸ் இந்த பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அதே மாதிரி கொரியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல உட்காந்துடுறான். அங்க பாத்தீங்கன்னா வெளியில நடக்கிற கொள்ளையை விட பெரிய கொள்ளையா இருக்கு. அவனால அதை பிலீவே பண்ண முடியல. அப்படியே மறண்டு போய் உட்காந்துருக்கான். ஐயோ, எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னே தெரியலையே, ஒரு வில்ல இருப்பான்னு பார்த்தா கவர்மெண்டே வில்லத்தனமா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து அவனால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எப்படி உயிரோட திரும்ப வந்தோம், நமக்கு எப்படி இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்னு தண்ணிக்குள்ள மூஞ்ச வச்சுக்கிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ட்ரீம். என்னெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸா யாரை செலக்ட் பண்ணாலும் கவர்மெண்ட்டை கையால போறது பிரிசைடிங் ஜட்ஜ் தான் தெரிஞ்சு போயிடுது. அவரோட பேரு தான் சூஜியோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு புரியுது. என்ன பண்ண முடியும், எவனை பழி வாங்குறது, எவனை திருத்துறது அப்படின்ற மாதிரி இவன் மைண்டுக்குள்ள பயங்கரமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க யாருன்னா லேண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அமைச்சர் மாதிரி. அப்படியே இவன் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தாவது அரசியல் ரகசியங்களை பாதுகாப்பேன், அப்படி நான் பாதுகாக்க மறுத்துட்டேன்னா அன்னைக்கே என்னோட இந்த பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளட்ஜையும் எடுத்து இவங்க மினிஸ்ட்ரி ஆயிருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். இங்க வந்துட்டு அந்த லேண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட மொத்த ஹிஸ்டரியுமே எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இத ஹீரோவும் படிச்சு பாக்குறான். அடிப்பாவி, இப்படி அரசாங்க ரகசியத்தை வெளியில மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது தப்பு இல்லையா, இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா பிரசிடிங் ஜட்ஜுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷம். இப்படியே ஒரு வழியா அந்த மீட்டிங்கும் முடிய அந்த பார்ட்டியில இருக்க யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்கலன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு கண்டிக்கவும் செய்யறாரு. அடுத்த சீன்ல நம்ம செஞ்சி ஹீரோவை கூட்டிட்டு வர்றாரு. அந்த சமயத்துல முதல் முறையா பிரசிடிங் ஜட்ஜ் ஹீரோவை பார்க்க அவரோட தாட்ஸ் அப்படியே ஞாபகம் கூட பேசினதை நோக்கி போகுது. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் தனியா நின்று ஒரு தடவை பேசியிருப்பாங்க. அந்த சமயத்துல புதுசா வந்த ஒரு ஜட்ஜ் என்ன வேலையை விட்டு ரிட்டையர் பண்ண வச்சுட்டான். என்ன ரீசன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு தப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். அதனால அவன் ஜட்ஜ் ஆகி இப்போ வந்து அவனோட புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி என்ன இப்படி தானாவே ரிசைன் பண்ண வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அளவுக்கு யோசிக்கிற ஒருத்தனா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வில்லன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் முதல் முறையா அந்த பார்லிமெண்ட் மீட்டிங்க்கு வந்தது நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, வெளியில இருக்கிற ஊழலை விட உள்ள அதிகமான ஊழல் இருக்கு, எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர த்ரில் ஆயிடுச்சு, சும்மா மறந்துடனா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இங்க இருக்கிற ஊழல் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசிடிங் ஜட்ஜ் இருக்கிற இடத்த சீக்கிரமா காலி பண்ணினோம், அந்த இடத்துக்கு நான் போகணும், அதுக்கப்புறம் என்ன எவனுமே கேள்வி கேட்க கூடாது, இதான் என்னோட பிளான்ற மாதிரி வில்லன் சொல்ல, சரி இந்த ஜஸ்டிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வில்லனை பார்த்து கேட்க, ஜஸ்டிஸ்னா நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அந்த நேரத்துல ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நீ ஒரு ஜட்ஜ், நீதியை நேர்மையும் காப்பாற்றணும், இப்படி வந்து அநீதியை இழிச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பான். அவங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த இவன் இப்ப திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி வில்லன் சொல்ற விஷயங்கள் ரொம்ப வில்லத்தனமா இருக்கு, எல்லாம் ஊழல் பண்றதுக்கு நான் விடமாட்டேன்டான்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி வந்துட்டு லாஸ்ட் டைம் நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த, அந்த பொண்ணுக்கு உன் மேல ரொம்ப அதிகமா காதல் இருக்கு, உன்னையே பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்தானா பாத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்துட்டு செஞ்சியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். மோரர்லஸ் அவன் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அப்படிலாம் இல்ல சார், இன்னும் டிசைடே பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் வழிய அவங்க பயங்கரமா கலாய்ச்சிட்டு ரொம்ப நெருக்கமாற மாதிரி சியர்ஸ் எல்லாம் சொல்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இந்த விஷயத்த பட்டும் படாமலும் இன்ஹா கிட்ட ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ இப்ப அவகிட்ட என்ன வேலை கொடுத்திருக்கானா, இன்ஹாவுக்கு பிடிக்காதது டிசிக்கியே தான், டிசிக்கி எப்படியாவது பழி வாங்கியே திருணும்ட்டு ஒரு முடிவோட இருக்கா. அதனால டிசிக்கியோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு மேனேஜரை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. அவர்கிட்ட ஏதோ கன்வின்ஸ் எல்லாம் பண்ணி அவளோட வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் கண்ணாடி அங்கிள் லீக்க ஹீரோ தான் பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டான் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா அன்னைக்கு பார்க் யாருக்கெல்லாம் கால் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த இவன் அந்த போன் இருக்கும் இல்லையா அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டு பார்க்கும் ஆமியாங்கும் தான் அதிகமா பேசியிருக்காங்க. அப்ப இந்த ஊழல்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்ட்டு நேரா ஹீரோவுக்கு கால் பண்ண, ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா இல்லையா, அதனால ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நார்மலா குடும்ப விஷயத்தெல்லாம் பேசிட்டு கிளம்பணும்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் இதே இடத்துல உட்காரு, இந்த இடத்த நீ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அந்த நேரத்துல லீவ் உள்ள நுழைய, ஏடா அதுக்குள்ள ஆபீஸே காலி பண்ணிட்டீங்களா, சிட் ஃபண்ட் நடத்துற மாதிரி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, அதுவும் 3 பில்லியன், மரியாதையா என் பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் பார்க்குக்கும் போது பார்க்க 2 சூட்கேஸ் எடுத்துட்டு வரான் ஃபுல்லா கேஷ். இதுல 500 மில்லியன் ஒன்னு இருக்கு, நான் கொடுத்தது 3 பில்லியன், அந்த காசு எனக்கு வந்து சேரணும், இதெல்லாம் எனக்கு பத்தாது, என் காசு எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க சார், நீங்க கொடுத்ததுக்கான வட்டியை தான் நாங்க இப்ப கொடுக்குறோம், என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்னும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும், இந்த பணத்தை நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா நீங்களே இப்ப தைய தக்கான்னு குதிச்ச உடனே பாருங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண, டே என்னையாடா ஏமாத்த பாக்குறீங்கன்னு ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு உழுக்க, அதை பார்த்துட்டு ஹீரோயினால தாங்க முடியல. அவ வந்து லீ அங்கிளோட சட்டையை பிடிக்க அப்படியே ஆளாளுக்கு கோட்டை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீங்க இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வட்டி மட்டுமே ஒரு வாரத்துல இவ்ளோ கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்ப பேச, டே என்ன கடுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெக் அங்கிள் வந்துடுறாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து பணத்தையா கேட்டுட்டு இருக்க, உன்னால பணத்தெல்லாம் இவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்கவே முடியாது. நீ பண்ண மொத்த ஊழலும் என் கையில இருக்கு. உங்க மேல போய் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்து பாரு, உன்னோட தண்டவாளத்தெல்லாம் நான் வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அவனை பிடிச்சி பயங்கரமா திட்ட, இந்த பக்கம் ஹீரோவுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹேண்ட் கிட்ட லீ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப அவங்க 2 பேராலையும் ஒன்னும் பண்ண முடியல. அதனால லீ உட்காந்து தேம்பி அழுவான் பாருங்க. செம்ம ஃபன்னியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமா ஊழல் பண்ணானுங்க இவங்க. இது சீன்ல ஹீரோ கார்ல ஏறி ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறா. சரியான சாப்பாடு. ஒரே ஒரு முட்டை வைக்க வேண்டிய இடத்துல 4-5 முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு வாங்கி செமையா சாப்பிட்டுட்டு இருக்கா. இது வரைக்கும் இவனுக்கு கூட இப்படி எல்லாம் சாப்பாடு வச்சது இல்ல. அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தியா அந்த பொண்ணு நம்ம பையன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, அவங்க 2 பேரும் உட்காந்து டின்னர் தான் சாப்பிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல உங்க அம்மா சூப்பரா சமைக்கிறாங்க, உங்க குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் அப்படியே ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்கான். ஏன்னா இவனோட மைண்ட்ல பாஸ்ட்ல இவங்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை விட ஃபைனலா வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பா பாத்தீங்களா, அந்த வலி இன்னும் இவனோட மனசுல இருக்கும். இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். இருந்தாலும் அவ சரி நீ எதையாவது திங்க் பண்ணிட்டு இருப்ப, இப்போதைக்கு பதில் சொல்ல வேணாம், நீ பதில் சொல்லலனாலும் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு கேப்ல ஏறினவ உங்க அம்மா சூப்பரா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. இருந்தாலும் அவ போனதுக்கு அப்புறம் ஒய்ஃபை எப்படி ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்களோ அப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். அடுத்து இந்த பக்கம் டிசிகியோட ஆபீஸ்ல ஜின்ஹா கரெக்ட் பண்ண மேனேஜர் இருக்காரு. அவரோ ஏதோ ஒரு ஃபைல ஆபீஸுக்கு தெரியாம இவளுக்கு அனுப்பி வைக்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கன்சல்ட் பண்றா. இப்போதைக்கு அவனுக்கு ஏதோ அர்ஜென்டான ஃபண்ட் தேவை போல இருக்கு. இல்லீகலா கடன் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கான். கட்ட வேண்டிய கடன் வேற அதிகமா இருக்கு இல்லையா, அதனால ரேட் போலான்னு மொத்த பேர் கிளம்புறாங்க. ஹீரோட தாட் என்னன்னா, இப்போ டிசிகிய அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல சர்ச் வாரண்ட் பண்றதுக்கோ வழிகள் இருக்கு. ஏன்னா அங்க இருந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆனா அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு சேர்மன்ட்டு, அவரு இதை சரி கட்டிடுவாரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் டிசிகியோட அப்பாவுக்கும் அந்த நியூஸ் போயிடுச்சு. அதுக்குள்ள சின்ஹாக்கு கால் பண்ணி, அந்த பேங்க்ல இருந்து வாரண்ட் வந்திருக்கு, என் பையனை அர்ஜென்ட்டா அரெஸ்ட் பண்ண போறாங்களாம், எப்படியாவது இதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க, அரெஸ்ட் பண்றதுக்குள்ளேயே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர பரபரப்பா இருக்கு. அடுத்த சீன்ல ஜின்ஹாவோட கஸ்டடியில டிசிக்கு உட்காந்துட்டு இருக்கான். ஜின்ஹாவுக்கு வெக்கமே கிடையாது. இவளை பார்த்து வழியத்தே வேலை. கூட நரகத்துல தான் வாழ முடியும்னா கண்டிப்பா நரகத்துல வாழலாம், அங்க போய் எனக்காக காத்துட்டு செல்லக்குட்டி. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு என்ன உள்ள தள்ள முடியாது. நீ எவ்வளோ பெரிய கிரைம்ல என்ன உள்ள தள்ளினாலும் உள்ள போறதுக்குன்னு வேற ஆள் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாமா இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீதான் ஏதாவது ஒரு வழி வச்சு கேஸை விட்டு வெளியில வரணும்னு ட்ரை பண்ணுவியே. ஆனா இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன்னா, உன்னோட காசுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலான்னு இருக்க. என்ன உளர்ற அப்படின்னு அவன் சிரிக்கா, நீ இந்த கள்ள நோட்டெல்லாம் ஜங்டங் சேவிங்ஸ்ல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கியே, இல்லீகலா சம்பாரிச்ச காசு, அதுல இருந்து எடுத்துக்கலான்னு இருக்க அப்படின்னு ஜின்ஹா சொல்றதை கேட்டு டிசிக்கு அப்படியே நடுக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு இருந்தவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். ஹே என்ன அப்செட் ஆயிட்டியா, அப்ப இல்லீகல் காசெல்லாம் அந்த பேங்க்ல தான் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் மேடம், உனக்கு நியூஸ் தெரியுமா, டிசிக்கு 15 பில்லியன் வான் ஜங்டங் சேவிங்ஸ் பேங்க்ல மறைச்சு வச்சிருக்கானா அப்படின்னு அவளோட கொலிக்கிட்ட சொல்ல, அப்படியே அந்த நியூஸ் வைரலா பரவ ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோ உட்காந்து இந்த ஃபண்டுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளங்க டிசிக்கு பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணி, இந்த ஃபண்ட் எல்லாம் நான் டொனேஷன் கொடுக்கறதுக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க இந்த பேங்க்ல இருந்து வேற ஒரு பேர்ல கடன் வாங்கியிருக்கேன், வேற ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு அறிக்கை விட்டுறான். அதே சமயத்துல டிசிக்கியும் நாமியாங்கும் ஏதோ ஒரு ஃபைல மாத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. அது ஃபண்டா இல்ல வேற விஷயமானே தெரியல. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு உன்னால தப்பிக்கவே முடியாது டிசிக்கி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இந்த பக்கம் வில்லன் சேர்மன் யாங் ஹயான் பணத்தை காப்பாத்துவாரா இல்ல தன்னோட புள்ளைய காப்பாத்துவாரா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு தனக்கு தானே சிரிச்சுக்கிறான். இந்த பக்கம் சேர்மன், டிசிக்கி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. வில்ல அந்த இடத்துக்கு டின்னருக்கு போயிருக்கான். அந்த இடத்துல எப்போ உங்க புள்ள வருவாரு, அவன் வர நேரத்துல வருவான், ஆனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு கடுப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், உங்க புள்ளைய காப்பாத்தணும்னா அந்த இல்லீகல் ஃபண்டை டிசிக்கு சொன்ன மாதிரியே பேங்க்குக்கே கொடுத்துருங்க, இல்ல டொனேஷன் பண்ணிடுங்க. என்ன சொன்ன 50 பில்லியன் வான அப்படியெல்லாம் தூக்கி சும்மா கொடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, உங்க புள்ளைய விட காசு தான் பெருசுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆக்சுவலா அந்த 500 பில்லியன் வான் இருக்கு இல்லையா, அதை நீங்க விட்டு கொடுக்கலன்னா சர்ச் வாரண்ட் அனுப்புவாங்க. அப்ப ஈஸியா இன்னும் உங்க புள்ள என்னென்ன ஊழல் பண்ணிருக்காரோ அதையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நீங்க என்ன ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. பிரசிடென்ட் சும்மா எல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. எஸ் குரூப்பே பொலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு.
பிரசிடென்ட் கிட்ட இருக்க உங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு வில்லன் சொல்ல அது சேர்மனுக்கு புரிஞ்சிருது. சீக்கிரமா பிரசிடென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது செஞ்சாகணும். ஆக்சுவலா நீங்க இப்போ பண்ண போற விஷயம் எஸ் குரூப்போட வளர்ச்சிக்காக தான். நீங்க என்ன பண்ணணும்னா 15 பில்லியன் ஓனை வச்சு நலப்பணி திட்டங்களை செய்யுங்க. அப்போ எஸ் குரூப் மேல எல்லாருக்குமே இப்ப கூடுதலாகும். இப்படி நீங்க பண்ணிட்டு எனக்கு ஒரு 100 பில்லியன் ஓனை கமிஷனா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா சொல்ற, என்ன பிளாக்மெயில் பண்றியா? சாச்சா, உங்களை பிளாக்மெயில் பண்ணல, நீங்க 400 பில்லியன் ஓனை சேவ் பண்ணலாம். நான் இதை எடுத்துட்டு போயிட்டு பிரசைடிங் ஜட்ஜ் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிடுவேன். உங்களுக்காக அட்டார்னி பியாங் வாதாடுறதுக்கு ரெடியா இருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எஸ் குரூப் சூப்பரா நடக்கும். டீலா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா நான் இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நீ வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இருந்தாலும் இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வில்லங்கிட்ட இவர் சொல்ல, அடுத்த சீன்ல காரன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். வாப்பா வா, இதான் நடந்த விஷயம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பா பிள்ளைகிட்ட கேட்டோன்னே, அப்பா இந்த அட்வொகேட் ஜட்ஜ் இவங்களுக்கு எல்லாம் பணத்து மேலதான் கண்ணு. ஆனா இந்த ரகசிய நிதியை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இல்லடா, நீ ரொம்ப உழைச்சிட்ட, கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கோ. எஸ் குரூப்ல இருந்து தானாவே நீ ரிசைன் பண்ணிட்டு போய் ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லனா வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணடா, அப்படி இல்லனா இந்த அரசு தரப்பு வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உன்னை குற்றம் சாட்டி ஜெயிலுக்குள்ள தர்றதுக்கு குறியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால அந்த ஜெயிலுக்குள்ள எல்லாம் போக முடியாது அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகி குடிச்சிட்டு இருக்க சரக்கு பாட்டெல்லாம் தூக்கி கதவுல அடிக்கிறான். அவங்க அப்பா கண்டுக்காம போயிடுறாரு. ஆனா இவனோட தாட்ஃபுல்லா, ஜின்ஹா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன் கை கால உடைச்சு உங்க அப்பன் கை கால உடைச்சு 2 பேரையும் குடும்பத்தோட கொளுத்துறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட தாட் பாஸ்டுக்கு போதுங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவார்ல, அதுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அவங்க அப்பாவை போட்டு அடிக்கிறது, கை கால உடைக்கிறது, இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான். பையனால இப்பவும் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறான், அவர் அட்மிட் ஆகி தாங்க கிடக்குறாரு. அந்த நேரத்துல இவனை நான் எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட என் வேலைக்கு வரான்னா அந்த அளவுக்கு இவன் என்னோட விசுவாசி இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து ஏளனமா பேசுறான். அடுத்த சீன்ல அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போதே திங்க் பண்ணிட்டு, அப்பா இன்னும் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு 1 வாரம் இருக்கு, இந்த 15 பில்லியன் ஒன் மட்டும் தானே வெளியில தெரிஞ்சிருக்கு, அதுக்காக நான் எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணி நான் ஜெயிலுக்குள்ள போகாத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இந்த 15 பில்லியன் ஓனுங்கிறது ஒரு பெரிய காசே கிடையாது, சேர்மன் அதை ஈஸியா தூக்கி போட்டுருவாரு அப்படின்ற டவுட் ஜின்ஹாவுக்கு வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா இது சின்ன அமௌண்ட் இல்ல, 500 பில்லியன் ஒன், அதனாலதான் இவனுங்க கொஞ்சம் பேனிக் ஆகி போய் இருக்கானுங்க. இதுக்கு துணை போறது யாருன்னா பார்க் குவாங், ஒரு ஃபார்மர் மினிஸ்டரா இருக்காரு. இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான பிரசிடென்ட், அவரோட துணை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொன்ன உடனே பார்க் குவாங் மச்சான் அப்படின்ட்டு பயங்கரமா சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அவருக்கு தான் விவசாயிகளின் தோழன் சொல்லி ஓட்டே போட்டேன், ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்துறாரு பத்தியா, எல்லாம் தாங்க முடியலடா, யார நம்புறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டைல அவன் புலம்ப நேரா போய் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட மொத்த பேரும் அதை வாங்கி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு போட்டுக்கிறாங்க. அடுத்து இந்த பார்க் குவாங் தான் பிரிசைடிங் ஜட்ஜான சூஜானுக்கு எடுத்துட்டு போக போறாரு. சோ அதுக்கு முன்னாடி டிசிக்கு கிட்ட எல்லாம் ஹேண்டில் பண்றதும் அவரு தான், அவரை நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒரே டீமா செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு ஹீரோவும் ஜின்ஹாவும் பேசிட்டு வரும்போது ஒரு ஃபைல கொடுக்குறான், இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன ஏதுன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது டெஸ்டிமோனியல், அதாவது உங்க அப்பாவோட கேஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல ஜின்ஹாவோட அப்பா ஒரு லெட்டர் எழுதி இது தாங்க சாட்சி அப்படின்ற மாதிரி செஞ்சு கிட்ட கொடுத்திருப்பாரு. செஞ்சு அத அப்போதைய ஜட்ஜான நாமியா கிட்ட கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, டிசிக்கு ஜின்ஹாவோட அப்பா போட்டு பயங்கரமா அசால்ட் பண்ணி இந்த அடி ஹீரோட அப்பா தான் அடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான லெட்டர் வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவர் ஜெயிலுக்கே போயிருப்பாரு. இந்த விஷயம் ஜின்ஹாவுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சுதான் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்திருப்பா. இந்த விஷயம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு உங்களோட காயலங்கடையில என்ன இறக்கி விடும் போதே நீ அவங்களோட பையன் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன, எங்க அப்பா வேற வழி இல்லாம அதை பண்ணிருக்காரு, அவருக்கு என்ன வளர்க்கணும், இப்படி ஒரு அட்வொகேட்டா என்ன படிக்க வைக்கணும், அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்கிட்டே வேலைக்கு போயிருக்காரு. அவன் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் ஆயிருக்காரு. ஏன்னா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கட்டுக்கட்டா பணம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். பரவாயில்ல, சின்ன வயசுல நீ வந்து சாரி கேட்டிருக்க, அதுக்காக நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நாமியாங் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அடுத்தடுத்த பிளான்ஸ் இதுக்கப்புறம் தான் எஸ்கலேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இவ நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அப்பாவுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்ல பூதம் கிளம்புற மாதிரி டிசிக்கு மறைச்சு வச்ச அந்த பணத்தை நேரா எடுத்துட்டு போயிட்டு பிரசைடிங் ஜட்ஜுக்கு கொடுத்துடுறாங்க. அவரு என்னன்னா மக்களுக்கு தானமும் தர்மமுமா வழங்குற மாதிரி மொத்தத்தையும் டொனேஷன் பண்ணிட்டு போட்டோ பிக்சர்ஸ் எல்லாம் மீடியால வரும் இல்லையா, பெருமை சித்துக்கிறானுங்க. இப்போதைக்கு டிசிக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதே சமயத்துல இந்த முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய நிதி எல்லாம் ஜிபேவும் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோட அம்மாவும்
அம்மாவும் அந்த பாட்டியும் சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இவங்களே பேசினாங்கன்னா உலகத்துல இருக்க மக்கள்லாம் எப்படி பேசுவாங்க? அடுத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹயாங், நீ எப்படா சீஃப் ஜட்ஜா வருவ, மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எப்ப டொனேஷன் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 10,000 ரூபாய் கவர்மெண்ட் நமக்கெல்லாம் தானமா டொனேஷனா கொடுத்துருக்குன்ற மாதிரி பெருமையா சொல்ல இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அது எப்படி வந்த பணம்னு இவனுக்கு மட்டும் தானே தெரியும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ எக்ஸப்ட் பிரசைடிங் ஜட்ஜ் தவிர மொத்த பேருக்கும் சர்ச் வாரண்ட் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் சீஸ் பண்றாங்க. இந்த பக்கம் நெக்ஸ்ட் பிளானை இவங்க போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்குக்கும் ஜின்ஹாவுக்கும் கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. கவாங் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கான், அதன் மூலியமா டொனேஷன் கொடுத்திருக்கான். ஈவன் எங்க வீட்டுக்கும் அந்த காசு வந்திருக்கு. அதை பத்தி எங்க வீட்லயும் பெருமையா பேசுறாங்க. இப்படியே போச்சுன்னா ஊரே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் டிசிக்கியும் அவங்க அப்பாவும் தான். சுஜானை வச்சு இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா வில்லனுக்கு சுஜான் மாதிரி ஆகணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கும் போது இது மொத்தத்தையும் யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவனோட மனசுல அந்த பாஸ்ட் லைஃப் பத்தி அப்படியே நினைச்சு பாக்குறான். எல்லாத்துக்கும் முதல் வில்லனே சிஜி தானே. அவனுக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் மாத்திரை கொடுத்து ஜெயிலியே கூட கொண்டு இருக்கான் இல்லையா? அதை அவன் மைண்ட்ல நினைச்சிட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல ஜின்ஹா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது கூட அவளால சரியா தூங்க முடியல. யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. சோ அவளுக்கு காவலா பார்க்கும் வெளியில காரை போட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். விடிஞ்சோடனே அவனுக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. ஆனா அடுத்த சீன்ல அவ போய் கார் பார்க்கிங்ல அவளோட காரை எடுக்க ட்ரை பண்ணுவா. அந்த நேரத்துல யாரோ ஒருத்த வந்து அவளோட வாயில துணியை வச்சு கழுத்துல கத்தி வச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோ பரபரப்பா போக அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த அசாசின் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க எஸ் குரூப்போட சேர்மன் டிசிக்கியோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது என் பிள்ளையா 3 வருஷமா ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை 5 வருஷமா மாத்தி உள்ளே வச்சிரு, அதுக்கப்புறம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு டீலுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கு அவர் வருஷம் உனக்கு 500 மில்லியன் வான் வரும், எனக்கு சப்போர்ட்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா சார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவரோட டெபிட் கார்டை கொடுக்குறாரு. சார் இது நல்லது இல்ல, நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு நான் கேஷாவே கையில வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்ப இந்த விஷயத்தையும் நேரா வந்து வில்லன் கிட்ட சொல்லிடுறான். வில்ல அந்த சமயத்துல பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா திங்க் பண்ணிருக்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற கார்டை நம்ம யூஸ் பண்ணா பின்னாடி நம்ம என்னெல்லாம் செலவு பண்றோம்னு ஈஸியா தெரிஞ்சுப்பானுங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் சூஜியோட தலைவரே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உங்க மனசுக்கு நீங்க சீக்கிரமா ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வில்லனை புகழ்ந்துட்டு வெளியில வர, இந்த பக்கம் சேர்மனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்த சிஞ்சி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்பனும் மகனும் சேர்ந்து பேங்க்ல போலியான நேம்ல அக்கௌண்ட்டை உருவாக்குறது. அந்த போலியான நேம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு 20% கொடுத்துருவாங்க. சோ அப்படியே அவனுங்க அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற தகவலை சொல்ல, சோ 20 பில்லியன் வான் நான் சேஃபா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்லையா அப்படின்ற மாதிரி சிஜி கிட்ட பிட்டா இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கார்ல ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு, நீ இப்ப என் பையன் இருக்க இடத்துல இருக்க போற, நீ எஸ் குரூப்போட உறுப்பினரா மாறிட்ட. சோ அந்த பேங்க்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் நான் சொல்லுவேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது செஞ்சிக்கும் ஹீரோவுக்கும் தான் உண்மையா இருப்பான். அடுத்து ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சிஓ பத்தியும் அவங்க அப்பனம் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சோ எஸ் குரூப் அழிஞ்சிச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான லாபம். இப்ப அவ ஹீரோ கூட டேட்டிங் போறா அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போற, ஒழுங்கா போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. பரவாயில்லையப்பா, இப்ப வர எனக்கு ஓகே எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட டின்னர் சாப்பிட போறா. அந்த இடத்துல இந்த கேஸ பத்தி தான் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ கிட்ட அவ கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவுக்கும் எல்லாருக்கும் மேல பிரசைடிங் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை. அந்த சமயத்துல பேக் ஒரு அறிக்கையை விடுறாரு. அதுக்கு அடுத்து அவங்க தனியா பேச போறாங்க. ஆக்சுவலா நீ அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட, எனக்கு ஒரு முன்ஜென்மம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுல நான் அந்த ரன்னிங்லாம் ஓடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஓடுறது வழக்கம். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போது தான் எனக்கு ஞானமே வந்துச்சு. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப கெட்டவனா தான் வாழ்ந்தேன், எல்லாருக்கும் அநீதியான தீர்ப்பை தான் கொடுத்தேன். ஏன் என்ன குப்பன்னு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உங்களை போய் யாருங்க குப்பன்னு சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இவ அப்படியே சமாளிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது, அது நீ தாண்டி அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். நீயும் அது மாதிரி நேர்மையான தீர்ப்பை தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஷூவை பிரசன்ட் பண்ணிருப்பான், அதை தான் இப்பவும் போட்டுட்டு இருப்பா. சோ அவன் எப்படி ரன்னிங் ஓடுறானோ அதே மாதிரி இவளும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இப்ப பிளான் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால
சோஜின் ஃபவுண்டேஷன்ல போயிட்டு என்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி திருடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோஜின் ஃபவுண்டேஷன் யாருதுன்னா எல்லாருக்கும் மேல தலையா இருக்காரு பிரசைடிங் ஜட்ஜ் கிம் ஜின் ஹானோட தான். அந்த இடத்துல ரிப்போர்ட்டரும் அந்த ஆபீசர் சேர்ந்த ஒருத்தனும் ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினிங்க ஜாகிங் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்க்க வேலையெல்லாம் பயங்கர மும்முரமா பண்ணிட்டு இருக்கான். யார் யாரை எப்படி எல்லாம் ட்ராக் பண்றது, அதுல இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் எப்பப்போ எப்படி ரைட் போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு அவனோட ஹையர் அத்தாரிட்டி போய் ஃபைல காமிச்சா அவர் ஒத்துக்க மாட்டாரு. பாரு, தேவையில்லாம இந்த கரப்ஷன்ல எல்லாம் தலையிடாத, நீ என்ன பண்ணணும்னா நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. டொனேஷனை பத்தியும் பேசி பாக்குறான். அப்பவும் அவரு கொஞ்சம் கோவமா தான் பேசிடுறாரு. இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு வேற சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சில முழிக்காதரான்னு துரத்தி அமைச்சிடுறாரு. சோ இந்த விஷயத்த நேரா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டரும் வரா. இப்போதைக்கு முதல்ல பார்க் குவாங்க வீழ்த்தணும், அதுக்கான பிளான் தான் நடந்துட்டு இருக்கு. சோ பார்க் இந்த தடவை நேரா வில்லனை பார்க்க போறான். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் உன்னை பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். சார், எனக்கு உங்களை பத்தி தெரியும், இருந்தாலும் இவ்வளவு பேர் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்க சேர்மன் வந்து ஃபவுண்டேஷனை ஒரு கருவியை யூஸ் பண்ணிட்டு செயல்படுறான், அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு சொல்ல செஞ்சு என்ன சொல்றாரோ அது செய்யி. அந்த காயம் ஆடுறதுக்கு முன்னாடி உப்பு தூவி விட்டா போதும், தானா எல்லாருக்கும் எரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பார்க் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனோட ஹெட் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும், சீஃப் ப்ராசிக்யூட்டரை மீட் பண்ணணும். சோ ஹீரோ நேரா போய் காங்கன்னு ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரு ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. அட்வொகேட்ஸ்க்குலாம் அவர் தான் தலை. அவரை பார்த்த இந்த நோட்டியை கொடுக்க அவ்வளவுதான், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பிரசிடென்டா இருந்தாலும் இந்த அமைச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, நிதிநிலை அமைச்சர், அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், எல்லா அமைச்சருமே ஊழல் பண்ணிருக்கிறதா லிஸ்ட் கொடுத்த உடனே அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப டொனேஷன் மாதிரி பண்ணானுங்க. அடுத்து டொனேஷன் பண்ண வச்சானுங்க. இந்த டொனேஷன் பண்ண காசையும் எடுத்துக்கிட்டாருங்க. ஈவன் காயலாங்கடையில இருந்தும் ஹீரோட அம்மா கூட எனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா 10,000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கும். இப்படி எல்லாம் ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க. சோ யார் யாரெல்லாம் நிதி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்களோ உங்களா ஆல்ரெடி உங்களோட காசை எடுத்துக்கிட்டு தான் நிதியவே கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சீஃப் அட்வொகேட் ஒரு பிரஸ் மீட்டை வச்சிடறாரு. அத ஹீரோ டிவிலையும் பார்த்துட்டு சரியான கிளிக் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள திங்க் பண்ணிக்கிறான். இந்த விஷயத்த பிரசைடிங் ஜட்ஜ் பாக்குறாரு. இப்ப நேரா அவருக்கு தான் ஆப் வர போகுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க நெக்ஸ்ட் சிஞ்சி அவர் மீட் பண்ண இந்த நேரத்துல குவாங்க பிடிக்கிறாங்க. குவாங்க போட்டு பிரசைடிங் ஜட்ஜ் வருது இருக்க அவ்வளவுதான், அவரோட போஸ்டே காலின்ற மாதிரி தான் இருக்கு. அது உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துட்டு இருக்கு, ஏன்னா நீங்களும் டொனேஷன் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட பணம் போனதுக்கு நீங்களும் காரணம் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட ஆபீஸ்ல ரெய்ட் நடக்குது. இந்த பக்கம் சிஞ்சியும் எந்த கேள்வியும் கேட்க முடியல, குவாங்கையும் எந்த கேள்வியும் கேட்க முடியல. அந்த நேரத்துல பார்க் இந்த பக்கம் எல்லா மந்திரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆபீஸ்க்கும் சர்ச் வாரண்ட் போது எல்லாத்தையும் சீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல பிரசைடிங் ஜட்ஜோட ஆபீஸுக்கும் போது அங்கேயும் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஆட்டங்காலி, எல்லாத்தையும் மொத்தமா கழிச்சிட்டானுங்க. இப்ப எல்லாருமே ஜெயிலுக்கு போக போறானுங்க. இந்த பக்கம் அதை கேட்டுட்டு பிரசைடிங் ஜட்ஜ் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துறான். நியூஸ்லயே ரிலே ஆயிடுச்சு, என்ன இவங்க உள்ள போக போறாங்க. இதுக்கப்புறம் டக்குனு எலெக்ஷனும் நடக்காது. ஒரு பிரசைடிங் ஜட்ஜ் தேவை. இப்படி இமீடியட்டா ஒரு பிரசைடிங் ஜட்ஜ் வரணும்னா அந்த இடத்துக்கு யார் வருவா, கொஞ்சம் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து குவாங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அங்கேயும் சர்ச் வாரண்ட்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்பா, பொண்ணு, மகன் 3 பேரும் உட்காந்து லால நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஜாங்கோட கேஸ், சேர்மன் ஆஃப் எஸ் குரூப்போட கேஸ் எப்படி முடிய போகுது, ஏன்னா சிக்கிக்கு இவரோட பையன் தான் வக்கீல ஆஜராக போறாரு. இந்த பக்கம் வில்லனும் பிரசைடிங் ஜட்ஜும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீயா இருப்பியா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது, நீங்க இந்த ஊழல பண்ணீங்க, இந்த விஷயத்துல நீங்க மாட்டிக்காம இருந்தா சரின்ற மாதிரி ஒரு அட்வைஸையும் கொடுத்துட்டு போறான். அந்த சமயத்துல அந்த மந்திரம் போடுற லேடி வராங்க. அந்த குயின் வந்த உடனே இவரு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, யாரோ ஒருத்தன் கூடவே இருந்து எனக்கு குளிப்பறிக்கிறான், அது மேபி இவனா இருக்குமா அப்படின்னு ஹீரோ போட்டோ வச்சு கேட்க அவங்களும் சோழி உருட்டி பார்த்துட்டு இல்ல இந்த பையன் அது மாதிரியான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் சிஞ்சிக்கு பயங்கரமான சந்தோஷம், வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கான். அடுத்து நேரா இவன் அவங்களோட ஆபீஸ்க்கு போயிட்டு அட்வொகேட் ஜட்ஜ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு திரும்பவும் இவனோட ஆபீஸ்க்கு வருவான். உங்களுக்காக பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணுது சார், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு உங்களோட முடிவை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு 2 மணிக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிரஸ் ரிப்போர்ட்டர் இருக்கா இல்லையா, அவ போயிட்டு சூஜி அப்படின்ற ஒரு பேரை சொல்லி ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்கா. அங்க ஒரு பாட்டி வந்து மா அந்த பொண்ணு இங்கதான் இருந்துச்சு,
ஆனா இப்போதைக்கு அங்க இல்ல அப்படின்னு சொல்ல இவ்வளவு கதவை திறந்து பாக்குறா. நீ என்ன ரிப்போர்ட்டரா, கதவெல்லாம் திறந்து பாக்குறீ அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் காலேஜ் மேட்ட இருக்காளா இல்லையான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேர்ல அவ இங்கதான் இருந்தா ஆனா இப்போதைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா எஸ் குரூப் அப்படிதான் ஒவ்வொருத்தவங்களா செலக்ட் பண்ணி அவங்களோட பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு அவங்களுக்கு பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அவங்க அவங்களோட பேர்ல போட்டுப்பாங்க, அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். கொஞ்சம் நல்ல சில பேர் இருப்பாங்க, சில பேர் காண போயிடுவாங்க. இப்படியே நேரங்கள் போக போக இந்த பக்கம் ப்ரெசைடிங் ஜட்ஜை காட்டுறாரு. அவரு ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. விஷயம் என்னன்னா இவரு 2 மணி வரைக்கும் தாங்க இந்த ஆபீஸ்ல இனிமே இருக்க முடியும். ஏன்னா இவரை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்களே. சோ ஜின்ஹாவோட சீனியர் வந்து சார் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப மணி என்ன 12 2 மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னவரு டக்குன்னு கிளம்பி வெளியில போக போறாரு. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் ஓடி வந்து சார் நீங்க வெளியில போக முடியாது அப்படின்ற மாதிரி தடுக்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க, அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் சிஞ்சியை காட்டுறாங்க. சிஞ்சிக்கு முன்னாடி ஃபைனலா பிரெசைடிங் ஜட்ஜ் வந்து நிக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல ஹீரோ உட்காந்துக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றான். இதுல யாரு பொழைக்க போறாங்க, யாரு மாட்ட போறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. அடுத்த வில்லனை மீட் பண்ண போயிருக்கான். அவனோட நேம் போர்டு எடுத்துட்டு, இதுதான் நான் லாஸ்டா பாக்குற என்னோட நேம் போர்டு அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு, அடுத்து ஒரு மீட்டிங் நடக்குது இல்லையா, அந்த பார்லிமெண்ட் மீட்டிங், அந்த இடத்துக்கு விறு நடந்து போறாங்க. சிஞ்சி மட்டும் நேரா நடந்து போய் பிரெசைடிங் ஜட்ஜ் இடத்துல உட்கார்றான். பாத்தீங்களா, இவன் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டா. அதுக்கு ஹெல்ப்பா இருந்தது ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கான். சோ அங்க இவனுக்கு எதிர்ப்பா பேசினவங்க எல்லாம் எழுந்து தலைவலங்க வைக்கிறான். அதுல மெயினா ஊரு பாரு அவரை எழுப்பி, நான் இப்போ பதவி பிரமாணம் எடுத்திருக்கேன், இது அவசர பிரமாணம், நான் தான் இனிமே பிரெசைடிங் ஜட்ஜா எங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ண போறேன், நீ இப்போ எனக்கு வெல்கம் நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவரும் நீங்க இந்த பதவிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி கைத்தட்ட எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாம் கைத்தட்டுறாங்க. அதுக்கப்புறம் கரப்ஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அடுத்த சீன்ல அவரு கூட இருக்கிற இன்னொரு ஜட்ஜும் பேசிட்டு போறாங்க. திரும்ப அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா திரும்பவும் பிரெசைடிங் ஜட்ஜ் வருவாங்க, கொஞ்ச நாள் தான் இவனோட ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரெசைடிங் ஜட்ஜ் வருவாரா, அதுதான் ஒரேடியா முடிச்சு அமிச்சிட்டாங்களே, நீ என்னத்த புரிஞ்சுக்கிட்ட, இன்னும் அரசியலுக்குள்ளேயே நீ வரல போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கலாய்ச்சிட்டு போக, அடுத்து இந்த பக்கம் டிசிக்கு காட்டுறாங்க. எது தப்புல ஜின்ஹா உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல இங்க பாரு, உனக்காக நான் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், என்னோட பர்சனல் அட்வொகேட்டா மாறிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் பர்சனல் அட்வொகேட் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட, இவளும் கண்ணா பின்னான்னு பேட் வேர்ட்ஸில் திட்டிரா. அதுக்கு அடுத்து இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி, இப்போதைக்கு அரெஸ்ட் ஆனவன் வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் கார்ல யார்கிட்டயோ சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அடுத்து இவனுக்கு ஹெல்ப் பண்றவன் யாருங்கிறது புரிஞ்சு போயிடுது. அவனை எப்படியாவது நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு இவனோட ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்படியே சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு ஃபிஷியா இருக்கே. இப்போ டிசிக்கியோட கவனம் கண்டிப்பா இம்ம நோக்கி தான் போகும். அவன் 1-to-1 மீட் பண்ணும்போது உன்னை சும்மா விட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். அவரை தனியா போறாளேன்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் அவ கார் பார்க்கிங்ல நடந்து போகும்போது அவளோட கார்ல போனை மறந்து வச்சுட்டு வந்திருப்பா. சோ திரும்பவும் அந்த போனை எடுக்க போகும்போது தான் ஒருத்த வந்து அவளோட கழுத்துல கத்தி வச்சு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். சோ இது எல்லாமே ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வேகமா வரான். அதுக்குள்ள இந்த பக்கம் அவனும் இவளோட கழுத்துல லைட்டா கீரலை போட்டுறான். கட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சில 2-3 தடவை அடிச்சாலும் திரும்ப அவளை தாக்கிட்டே இருக்கான். செம்ம அடி. ஃபைனலா ஹீரோ வந்து ஒரே உத. அதுல அவனுக்கு கை காலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஒன்னும் இல்ல, எனக்கு ஃபைட் போட்டு பழக்கம்லாம் இல்ல, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், சடனா அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்து 2 போல. அதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குக்கு போயிடுது. பார்க்கு வேகமா ஓடி வந்து சின்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அவளை சுத்தி வரான். ஒன்னும் இல்ல, கழுத்துல லைட்டா கத்தியில கீரல் போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வலிக்குதா, எங்கேயாவது டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சுத்தி வரத ஹீரோட ஃப்ரெண்டும் நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது அவனுக்கு ஜின்னா மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னு. பின்னாடி போறானுங்க. அடுத்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறான். இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த கேஸை எப்படி பண்றதுன்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டிசிக்கு ஒருத்தன் சப்போர்ட்டா இருக்க சொல்லி அவங்க அப்பா கூட அப்பாயின்மெண்ட் பண்ணாரே, அவனை புடிச்சிட்டு வந்து இப்ப துவன்னு துவச்சு யாரோ வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. மொபைலுக்கு முன்னாடி அவன் பேசுற மாதிரி இவனோ பேச தடுமாறி போய் தண்ணிய குடிச்சிட்டு வருவான். பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தா வில்லனோட கையால். ஒண்ணுமே புரியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடக்கும். அதுல தெளிவா புரியும். என்னன்னா டிசிக்கு உட்கார வச்சு இவன் ரொம்ப கெட்டவன், இந்த அநியாயங்கள்லாம் பண்ணிருக்கான்
இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜின்ஹா அவளோட வாதத்தை வைக்க, நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களோட வாதத்தை வச்சீங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஜட்ஜ் கேட்க, சார் இது மாதிரி அவரோட பேர்ல அக்கௌண்ட்ல காசு போடாம மத்தவங்களோட பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி திருட்டுத்தனமா ஆலிஸ் நேம்ல காசு போட்டு வச்சிருக்காரு. இது கொஞ்சம் நெஞ்சம் பணம் கிடையாது, ஒரு 1 பில்லியன் வானுக்கு மேல இருக்கும், இல்லனா 120 பில்லியன் வானுக்கு மேல இருக்கும். சோ நீங்க தான் அதுல செக் பண்ணணும். இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த நாமினியா ஒருத்தவங்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் காண போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் இப்படி பண்றத எவிடன்ஸா நீங்க கேட்பீங்கன்ட்டு நான் மொபைலே எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு ஒரு மொபைல பிளே பண்றாங்க. அதாவது இவன் கூடவே ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் இல்லையா, அவன் கூட வாக்குமூலம் கொடுத்திருப்பானே, அந்த வாக்குமூலத்துல அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எஸ் குரூப்பை சேர்ந்த டிசிக்கு தான் பேங்க்ல என்ன பணம் போட சொன்னாரு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அவங்க எனக்கு ஃபண்ட் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து எனக்கு பெர்சன்டேஜும் கொடுத்துருவாங்க, இப்படி பல அக்கௌண்ட்ஸ் என்ன மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு என்ன கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குமூலத்தையும் திட்ட டிசிக்கு பேசின வாய்ஸ் ரெக்கார்டரையும் பிளே பண்ணி காட்டுறான். ஏன்னா டிசிக்கு கூட இவன் தான் கார்ல எல்லாம் போயிருப்பான் இல்லையா, அப்படியே அவன் யார்கிட்டயோ போன்ல எல்லாம் பேசும்போதெல்லாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். ஆனா இப்ப டிசிக்கு இவனை கொல்ல போறதா அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டா இல்லையா, அசாசின் பக்கத்துல நிக்கிறவன் சும்மாவா இருப்பான், கண்டிப்பா இவனை கொன்றுவான். இந்த விஷயம் ஹீரோ அதை நல்லா நோட் பண்றான். அதே சமயத்துல கோர்ட்ல பயங்கரமான கலவரம் போகுது. இப்ப டிசிக்கு வாதாடுறது ஹீரோயினோட அண்ணன் தான். என்னடா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கே எதுவுமே பேசாம அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பண்ண வேலைக்கு உனக்கு வேற நான் அட்வொகேட்டா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனை முறைக்கிறான். ஜட்ஜ் இதெல்லாம் கேட்டுட்டு இவரு மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா ஜின்ஹா கிட்ட கேட்க, இவரு ஒரு 120 பில்லியனுக்கு மேல பணத்தை ஆலிஸ் நேம்ல திருட்டுத்தனமா போட்டு வச்சிருக்காரு, அதை கையார்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்க தண்டனையை நீங்க வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார. இந்த பக்கம் இதை கேட்டுட்டு டிசிக்கு அதெல்லாம் முடியாது, நான் மேல அப்பீல் பண்ணி என்னால வாதாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்தவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவனோட வாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் சும்மா இல்லாம ஹீரோயினை பார்த்து கலாய்ச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். என்னலா வாதத்தையும் பிரதிவாதத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கொடுக்குற ஜட்மெண்ட் என்னன்னா, அட்வொகேட் ஆன ஜின்ஹா சொன்னதெல்லாம் உண்மை, இது சாட்சி நிரூபிக்கப்பட்டு விட்டது. 120 பில்லியன் வான் இல்லீகலா பேங்க்ல இருந்து எடுத்தது, டெபாசிட் பண்ணது எல்லாமே பேங்க்குக்கு திருப்பி வழங்கப்படணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே டிசிக்கு அட்டானி பியான் மேல செம்ம கோவம். நான் கண்ணா பின்னான்னு திட்டுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, அவ வாக்குமூலம் கொடுத்தா இல்லையா, பக்கத்துலயே அசாசின் இருக்கான். என்ன பண்ணுவான், கையில பெல்ட் எடுத்து சுத்திட்டு இருக்கான். அவனோ பயந்து கண்ணாடியை பார்த்து அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கான். அடுத்து இவனை கொல்ல போறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது. அதே சமயத்துல கோர்ட்ல காட்டுறாங்க. அதே சமயத்துல ஜின்ஹா எழுந்து வந்து இவனுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை 20 பில்லியன் வான் அபராதமாவும் கூடவே அந்த 170 பில்லியன் வான் கையாடர் பண்ணப்பட்ட பணத்தையும் திரும்ப செலுத்தணும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. யுவர் ஆனர், ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என் கழுத்துல இவன் அசாசினை வச்சு கொல்ல பார்த்தான் அப்படின்ற மாதிரி அந்த பேண்டேஜை பிரிச்சு காமிக்க, இந்த பக்கம் இவனுக்கு செம்ம கோவம் வந்து அவளை அங்க இருக்க பேப்பராலேயே அடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி பேனிக் ஆகி பிரச்சனை பண்ண, இவளோ முகத்தை லைட்டா கேமரால இருந்து மறைச்சுக்கிட்டு குட் பை யூ கிரேசி பாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை ஹீரோ கவனிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவ சவுண்டே இல்லாம சொன்னது டிசிக்கு புரிஞ்சு அவ என்ன பார்த்து கெட்டவாதில திட்டுற அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். அந்த நேரத்துல அட்டானி பியான் நீ தானே போய் சொல்ற, லூஸ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அவனையும் அடிக்க வரான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் டவுட். நேரா பார்க்க ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்தா இல்லையா, அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா உண்மையாவே கொண்டுட்டு இருக்கான். நல்ல வேலையா அவன் போய் பயங்கரமா ஃபைட் போட அவனை அசாசின் பயங்கரமா போட்டு அடிக்க, ஃபைனலா வாக்குமூலம் கொடுத்தா இல்லையா, அவன் ஒரு பெரிய பாட்டில வந்து அசாசினோட மண்டையில அடிக்க, அவன் அப்படியே கவுந்து விழ அது டேபிள்ல இடிச்சு சரியான அடி. என்னடா இன்னும் நமக்கு ரிப்ளையே வரலையே அப்படின்னு வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஹார்ன் ஓடி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிசிக்கியோட அப்பாவை காட்டுறாங்க. அவளை தாங்க முடியாம சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து என்ன, ஜட்மெண்ட் டேயும் வந்துருச்சு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அட்வொகேட் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கு, அதனால நான் இப்ப என்ன தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே அவனோட மைண்ட் பாஸ்டுக்கு போகும். பாஸ்ட் லைஃப் ரொம்ப கெட்டவனா இருப்பான். ஃபைனலா ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி டிசிக்கு ஜெயிலுக்குள்ள தள்ளுவான் இல்லையா, அந்த நேரத்துல 10 வருஷம் சிறை தண்டனை 24 பில்லியன் வான் ஃபைனா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்ப கொடுக்குற தீர்ப்பு என்னன்னா 20 வருஷம் சிறை தண்டனை 20 பில்லியன் வான் ஃபைனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம். மோஸ்ட் சந்தோஷம் யாருக்குன்னா ஜின்ஹாவுக்கு. இவனை உள்ள தள்ளுறதுக்கு சின்ன வயசுல இருந்து படிச்சு பெரியாளாகி அவங்க அப்பா படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் கண்ணால பார்த்து நொந்து போய் ஃபைனலா ஜெயிச்சிருவா. அந்த தீர்ப்பு கேட்டு மலைச்சு போய்
உட்கார்ந்துட்டு இருக்கவ கிட்ட ஹீரோ பொறுமையா இறங்கி வந்து எதுவுமே பேசாம அவளோட கண்ணை பார்த்து வாயால பேசாம கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஒரு அரக்கனை அழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுல வெளியில போக அதை அவளும் புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல அவங்க அப்பா போய் பார்த்து சிக்கியா நான் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டேன்பா உங்களுக்கு சந்தோஷமான உமால இருக்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அடுத்து இந்த பக்கம் டிசிக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை சும்மா விடுவாங்களா? அவ்வளவுதான், சரியான ரைட் நடக்குது. ரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் ஜின்ஹா போயிட்டு கெத்தா நிப்பா. ஜானோட ஃபேமிலியே நோண்டு போறதா வேற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அந்த இடத்துல ஹீரோட மாமனாரும் இருப்பாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பார்க்க ஹீரோ கிட்ட சொல்ல இந்த பக்கம் ஜின்ஹாவோட சீனியர் ஜின்ஹா கிட்ட நீ ஜெயிக்கிறதுக்கு உன் பின்னாடி யாரு இருந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ ஒரு பெரிய வெக்கேஷனுக்கு போறேன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அவ கூட வேலை செஞ்ச அவளோட கொலிக்கும் உள்ள இருந்துட்டு சீக்கிரமா வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு உள்ள வரலாமா, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவளுக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்றான். எவ்வளவு நாள் வெக்கேஷனுக்கு போற அப்படின்னு மாதிரி விசாரிக்கிறான். நான் கொஞ்ச நாள் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன், லாங்கா போகணும்னு ஆசையா இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் அதே மாதிரி யாருக்கும் வெளியூர் கிளம்புற மாதிரி இருக்கு. அவனுக்கும் பேக் பண்ணி இவன் அமிச்சிட்டு என்னடா எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கறான். டே எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அவன் கிட்ட கேட்க ஒரே வெக்கமா வருது. அடுத்து தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்களுக்கு காலே பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறான். சோ வாடா வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் கார்ல ஏறின உடனே இவன் கண்ணாடியில எதேச்சியா கை வைப்பான். அந்த நேரத்துல உன்னை நான் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் கையை வச்சு ரொமான்டிக் லுக்கு விட ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிறானுங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் வீழ்த்தியாச்சு. ஆனா இன்னும் அதுக்கு மேல இருக்கிற பண முதலைகள்ல இருந்து கரப்டட் பீப்புள்ஸையும் தண்டிக்கவே முடியல. ஒன்ஸ் அகைன் அந்த இடத்துக்கு திரும்பவும் பிரசைடிங் ஜட்ஜா கிம் ஜின்ஹா வராரு. எல்லாரும் அவரை வெல்கம் பண்றாங்க. இந்த பார்ட்டில நம்ம ஹீரோவும் இருக்கா. இதுக்கப்புறம் வேற லெவல்ல கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே ஹைப்பும் பண்ணுங்க. தேங்க்யூ.